நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், புஷ்பா படத்தினுடைய ஆக்டராக இருந்த அல்லு அர்ஜுனை வந்து இடையில கைது செஞ்சாங்க. அதுக்கிடையில் அவர் வெளியே வந்துட்டார். அதை பற்றி இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் 7 நிமிஷம் பேசியிருக்காரு. கடுமையான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. ரேவந்த் ரெட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புஷ்பா படம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸுக்காக அந்த தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்து படம் பார்க்க வரதாக வந்து தேட்டர் நிர்வாகத்தின் சார்பாக காவல் நிலையத்துக்கு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு தேட்டர்லேருந்து ஒரு தேட்டருக்கு யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வராங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பந்தோபஸ்துக்காக காவல் நிலையத்துக்கு அனுமதி கேட்பாங்க. இந்த மாதிரி அனுமதி கேட்கும் போதே அல்லு அர்ஜுன் வராருன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு வேணாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி தேட்டர் நிர்வாகத்துக்கும் சொல்லியிருக்காங்க, பட குழுவுக்கும் சொல்லியிருக்காங்க, அல்லு அர்ஜுனுக்குமே தெரிவுபடுத்தியிருக்காங்க. அதெல்லாம் மீறி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு அல்லு அர்ஜுன் வந்து அங்கே வந்து ப்ரொமோஷனுக்காக அங்கே வந்து அந்த கூட்ட நெரிசலில் 2 பேர் அந்த தாயார் வந்து அன்றைக்கி இறந்துட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்ட சிறுவன் இன்றைக்கி தான் வந்து வென்டிலேட்டர் உதவி இல்லாமல் நார்மலாக சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கான். அதுக்கிடையில தான் அந்த 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 பெண்ணுடைய கணவர் போயிட்டு புகார் கொடுத்த அடிப்படையில் அல்லு அர்ஜுனை அன்றைக்கி கைது செஞ்சாங்க. அன்றைக்கே அவர் வந்து அன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் சிறையில் இருந்தோம். மறுநாள் அன்றைக்கே பெயில் கிடச்சது. ஆனால் அன்றைக்கி நைட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தான் அன்றைக்கி இருந்துட்டு வந்துட்டார். இதில் அல்லு அர்ஜுன் வந்து அன்றைக்கே வந்து 25 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி 2 கோடி ரூபா அறிவிச்சிருக்காரு. ஆனால் ஏன் வந்து மக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஏன் அந்த அளவுக்கு ஒரு கிரேஸாக எல்லாருமே இருந்துட்டோம். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ரோகிணி திரையரங்க வாரிசு அந்த படத்தின் போது அந்த சேர் ரோகிணி தேட்டரில் எல்லா சேரும் உடைச்சி பைத்தியங்களோட மோசமாக மிருகங்களோட மோசமாக நடக்கக்கூடியதெல்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அஜித் படத்தில் அஜித் படத்துக்காக இது பண்ணும்போது துணிவு படத்துக்கு லாரியிலேருந்து குதித்து முதுகு உடஞ்சி இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் உங்களுடைய தலைவர்களோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களாக இருக்கலாம், அவங்க காசு வாங்கி அவங்க நடிக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மாலை போடுறது, அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, நெய் அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ கடவுளுக்கு நிகராக உங்களுடைய ஆக்டரை வந்து பார்க்குறது வந்து எந்த வகையில் நியாயன்றது புரியல. ஒரு கதையை ஒருத்தர் வந்து இவரை வச்சு எடுக்கிறாரு. அந்த கதையினுடைய ஒரு முகமாக அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். அவர் நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிறத தவிர்த்து அவரை நீங்கள் கடவுளாக நீங்கள் நினைக்கிறீங்க. கடவுளுக்கு பண்ணாத அளவுக்கு அவருக்கு பண்ணுறீங்க. கடவுளுக்கு கூட கட்டோடு வச்சுருக்க மாட்டீங்க, போஸ்ட் வச்சுருக்க மாட்டீங்க, பால் அபிஷேகம் பண்ணியிருக்க மாட்டீங்க, லீவ் போட்டிருக்க மாட்டீங்க வேலையிலேருந்து. இதெல்லாம் யாருக்கு பண்ணுறீங்க? ஒரு திரைப்பட நடிகர்களுக்காக நீங்கள் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? ஒரு உயிர் போயிருக்கு கூட்ட நெரிசலில். அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காங்க, படக்குழுவுக்கு சொல்லியிருக்காங்க, தேட்டருக்கு சொல்லியிருக்காங்க, வர வேணான்னு சொல்லுங்கள். இதையும் மீறி அல்லு அர்ஜுன் வந்து வந்திருக்காரு. அதை தான் இன்றைக்கி ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இதுக்கிடையில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. ரேவந்த் ரெட்டி அவர் காங்கிரஸ், அல்லு அர்ஜுனுடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பம், பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்கார், அவர் பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால அதனுடைய பழிவாங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. பல யூடியூப் சேனல்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், இன்னும் பழிவாங்கல் வேணாலும் இருக்கலாம், இன்ன விதமான பிரச்சனையாக இருக்கலாம். அல்லு அர்ஜுனுக்கும் படக்குழுவுக்கும் தேட்டருக்குமே விஷயம் சொல்லிட்டாங்கல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் மீறி நீங்கள் வரீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தான் அந்த படத்தை பார்க்கணுன்னா அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் நடிச்சிட்டீங்க, எல்லாம் வெளியே வந்துருச்சு, ப்ரொமோஷன்லாம் பண்ணியாச்சு. இந்த கூட்ட நெரிசலில் ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க. ஒரு சிறுவன் அவன் வந்து இறக்கக்கூடிய நிலையிலிருந்து சாவின் விளிம்புக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கான். இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய பைத்தியங்க இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டோட அதிக பைத்தியம் இருக்கிறது தான் ஆந்திரா. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய
ரசிகர்களை அந்த அளவுக்கு மயக்க வச்சுருக்காங்களான்னு தெரியல. அவங்களாம் பேசணும். இதனால தான் அஜித் வந்து என்ன பண்ணார் சொன்னால், ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார் தேவையில்லைன்னு சொல்லி. எதுக்கு ரசிகர் மன்றம்? தன்னுடைய உழைப்பால் தன்னை உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்காம, அந்த காசில் போயிட்டு கட் அவுட் வைக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஒரு மூட நம்பிக்கை முட்டாள்தனம். அவங்க வந்து பணம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு ஒரு போர் அடிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும். ஒரு படத்தை போய் பார்க்குறீங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதையும் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணுறதுன்றது இது கிடையாது.